அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 16வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோடு சேர்ந்து களைகளும் எழுவதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். விதைப்பவன் விதைகளை மட்டும்தான் விதைத்து விட்டு சென்றிருக்கின்றான். பகைவன் நிலத்தில் வந்து களைகளை விதைத்து விட்டு சென்றிருக்கின்றான். இரண்டும் ஒன்றாக வளரட்டும், அறுவடையின் போது தரம் பிரிக்கப்படும் என்று நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாமும் நம்முடைய உள்ளத்தை இறை நிலமாகத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே இறை வார்த்தையை உள்வாங்குகின்றோம், பல நேரங்களிலே தீய சக்திகளுடைய வார்த்தைகளை உள்வாங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வதை விட வளர்ந்து வருகின்ற தருணத்திலே இறைவனுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கி அதற்கு நாம் உரமிட்டு இறைவனோட வார்த்தையோடு நாம் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக களைகள் முன்னதாகவே எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாதிருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நீர் உளம் கணிதும் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்திருடும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறேன்.
சாலமோனின் ஞானமொழிந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடமும் காட்ட வேண்டும். உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீது உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் இரவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் தெருக்குற்றோரை அடங்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடும் தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆளுகிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு வலிமை உண்டு. நீதிமான்களை மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இத்தேர்தல் வாயிலாக உம் மக்களுக்கு கட்டுப்படுத்தி உம் மக்கள் நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருளுகிறீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பளிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாட அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும். உம் உதவியில் நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமண் வந்து உம்மை பணிபவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பவர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், ஏத்து செயல்களை புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரே இறக்குந்த இறைவன், அருள்மிகுந்தவர். இறைவனும் சினமுற்றாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியாருக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாரின் மகனை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8, உட்பிரிவு 26 மற்றும் 27. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் தமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களை குறுகிய ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மக்கள் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும்.
அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாய் கட்டுங்கள். கோதுமையையும் என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 16வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் ஆழமாக சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பல நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளில் மாறுபட்டு நாம் வாழ்வதையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம். நம் செயல்பாடுகளிலும் நாம் மாறுபட்டு வாழ்வதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலக ஆசைகள் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட உச்சகட்ட நிலைக்கு அழைத்து செல்வதை நாம் உணர்கின்றோம். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே ஒரே நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி அன்பு செய்து மன்னித்து நீதி வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இறைவன் அன்பானவராகவும் நீதியானவராகவும் உங்களையும் என்னையும் வழிநடத்துவதை இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது, இறைவன் எந்த அளவிற்கு நீதி உள்ளவராக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். பொறுமை உள்ளவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் கோபமற்றவராகவும் நீதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய இந்த அரசனாகவும் காணப்படுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு நீதியை வழங்கக்கூடிய இறைவன் இந்த மண்ணுலகில் எப்படி அந்த நீதியை நம் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிலக்கிழா தன்னுடைய நிலத்தில உழுது நல்ல விதைகளை விதைப்பதாகவும், இவ்வாறு இந்த நல்ல விதைகளை விதைக்கின்ற பொழுது விதைகளோடு சேர்ந்து களைகளும் எழுவதை அந்த நிலக்கிழாருடைய வேலையாட்கள் வந்து நிலக்கிழாரிடம் சொல்லுவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவன் எந்த அளவிற்கு பொறுமை உள்ளவர், நீதி உள்ளவர் என்பதற்கு இந்த ஒரு சிறந்த ஓமையை நம்மளுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. நிலக்கிழாருடைய வேலையாட்கள் நாங்கள் சென்று களைகளை பிடுங்கி வரட்டுமா என்று கேட்கிற பொழுது, வேண்டாம், இரண்டையும் வளர விடுங்கள், அறுவடையின் பொழுது நாம் அறுவடை செய்து கொள்ளலாம். களைகளை பிடுங்கி எடுத்து எரி நெருப்பிற்கு போடவும் நிலத்தில் வருகின்ற விளைச்சலையின் களஞ்சியத்தில் சேருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அன்பும் தந்தையினுடைய மன்னிப்பும் தந்தையினுடைய நீதியையும் என்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, உங்களுடைய என்னுடைய இதயமானது ஆன்மாவானது இறைவனால் பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலமாக காணப்படுகிறது. இந்த நிலத்திலே நாம் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டதே ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்கவும், இந்த இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய உன்னுடலிலே அந்த ஆன்மா என்கின்ற நல்ல நிலத்திலே இறைவனுடைய விதைகள் பல நேரங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் உணர்ந்தவர்கள் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதையும், எப்படி நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்பதற்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு சொல்லாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் நிலத்தில் நல்ல விதைகளை தானே விதைத்தீர்கள், அப்படி இருக்க எப்படி களைகள் எழுந்தது என்று சொல்லப்படுகிற பொழுது, நிலக்கிழா சொல்லுகிற வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இது பகைவனுடைய வேலை. பகைவன் வந்து களைகளை விதைத்து விட்டு சென்றிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வாறு பகைவன் வந்து களைகளை விதைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற பொழுது, நல்ல நிலமாக இருக்கிறபடிய ஆன்மாவிலே, நம்முடைய ஜீவனுள்ள வாழ்விலே
இறைவனுடைய வார்த்தை பல நேரங்களில் விதைக்கப்பட்டாலும் எப்பொழுது ஆதாம் ஏவாள் சாத்தானின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்தார்களோ அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே பல நேரங்களிலே சாத்தானுடைய களைகளை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக எந்த ஒரு விளக்கத்தையும் நம்ம கொடுக்கிற பொழுது களைகளை இப்பொழுது பிடுங்க வேண்டாம், இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள், அறுவடையின் பொழுது நாம் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கேதான் நீங்களும் நானும் சற்று சிந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். களைகளும் நல்ல விதைகளும் வளர்ந்து வருவது போல நாமும் இறைவனுடைய வார்த்தையும் சாத்தானுடைய வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்து வாழுகிற பொழுது இறைவன் கொடுக்கின்ற ஆறுதலையும் இறைவன் கொடுக்கின்ற வாழ்வையும் நாம் புரிந்து கொண்டு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற களைகளை நாம் பிடுங்கி எறிந்து விட வேண்டும். அடுத்தவர்கள் வந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற களைகளை பிடிந்து எறிந்தால் உள்ளதையும் எடுத்து விடுவார்கள் என்பதற்காக இரண்டும் ஒன்றாக வளருகின்ற பொழுது களைகளை இறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். என்றால் நம்முடைய இறுதி கால கட்டங்கள் வரையில் நாம் களைகளை வளர வைத்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இறைவார்த்தை எப்பொழுதும் வளர்ந்து நிற்காது என்பதைத்தான் இறைவன் வெளிப்படுத்துகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற களைகளை அகற்ற வேண்டும் என்றால் இன்றைய 2வது வாசகத்திலே திருத்துதர் பவுலடிகளால் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் களைகளை அகற்றக்கூடிய வல்லமையும் கொடுக்கக்கூடியவர் தூய ஆவியானவர் தான். எப்பொழுது நாம் தூய ஆவியாருக்கு செவிமடுக்கின்றோமோ, அவருடைய அபிஷேகத்தை நாம் உள்வாங்குகின்றோமோ, அப்பொழுது களைகள் அகற்றப்படுகிறது. நாம் நல்ல நிலமாக, நல்ல விளைந்த விதையாக, நல்ல விளைச்சலாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கொடுக்க முடியும் என்பதையும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நம் உடலையும் உள்ளத்தையும் நல்ல நிலமாக மாற்றுவோம். அந்த நல்ல நிலமாக மாற்றப்படுகிற பொழுது நல்ல விதைகளை உள்வாங்குவோம். நல்ல விதைகளை உள்வாங்குகிற பொழுது அந்த விதைகளுக்கு ஏற்ற விளைச்சலை கொடுப்போம். அப்பொழுது இறைவனுடைய சந்நிதியிலே இந்த மண்டகத்தை விட்டு பிரிகிற பொழுது அவரையும் நாம் காணுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்படியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் வழியாக தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன்.
ஆண்டவரை அனைத்துலக இறைவானில் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பள்ளிகளும் திருமகனின் நிறைவான உரை பள்ளியில் முழுமை பெற செய்து ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியுற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சிறிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.